ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு? பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு வெளியிலேருந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வைப்பாங்கள்ல ஆச்சிது அது வாங்கி அது கொஞ்சம் போட்டுப்பேன். போட்டுட்டு அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்பேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். எலுமிச்சைப்பழம் கொஞ்சம் ஆஃப் எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு போட்டுட்டு அதிலே வந்தது கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா இது கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா தான் வரும். அது கொஞ்சம், அதுக்கப்புறம் அது ஒரு 3 ஸ்பூன் அப்படின்னா அரிசி மாவு ஒரு 1½ ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேணாம். எடுத்தால் அப்படியே வந்து உழணும் கீழே, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு யூஸ் பண்ணி இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து நல்லா பொறுமையாக ஒரு பக்கமும் நல்லா மேரினேட் பண்ணுங்கள். ஒரு கேப் கூட விடாமல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக மேரினேட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பாக வரும். மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக வரும். ஸோ நான் அந்த மாதிரி எல்லாமே மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணேன், ஷாலோ ஃப்ரை பண்ணல. ஸோ டீப் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றணும் அவசியம் இல்லை. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு மீனாக எடுத்து போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக மொறு மொறுன்னு ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அந்த மசாலா வாங்கி நான் கார்ன்ஃப்ளவர் அப்புறம் அரிசி மாவுலாம் வீட்டிலே வச்சுருந்தோம்னா எடுத்து டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டேன்னா அந்த வீடியோஸு, அதுக்கப்புறம் எல்லா விலாகெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.